தெற்கு ரயில்வேயில் புதிதாக அறிமுகப்படுத்த இருக்கும் 2 வந்தே பாரத் ரயில்களுக்கான சோதனை ஓட்டம் இன்றைய தினம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் இன்றைய தினம் நடைபெறவில்லை. அதை ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு விழுப்புரம் இடையேயான தண்டவாள பணிகள் காரணமாக இந்த சோதனை ஓட்ட வந்தே பாரத் ரயில் ரத்து செய்வதாக இன்றைய தினம் காலை அறிவிச்சிருந்தாங்க. இதே போலவே மற்றொரு வந்தே பாரத் ரயிலான மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. சோதனை ஓட்டத்திற்கான கால அட்டவணைப்படி மதுரையிலிருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்ட ரயில் SMVT பெங்களூர் ரயில் நிலையத்திற்கு மதியம் 1:01 மணிக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. சோதனை ஓட்டத்தின் கால அட்டவணைப்படி மதியம் 1:15 மணிக்கு SMVT பெங்களூருக்கு சென்று சேர வேண்டும். ஆனால் இந்த ரயில் 14 நிமிடங்களுக்கு முன்னதாகவே SMVT பெங்களூர் ரயில் நிலையம் சென்று சேர்ந்து விட்டது. தற்போது பெங்களூர் சென்றுவிட்டு மீண்டும் மதுரையை நோக்கி இந்த வந்தே பாரத் ரயிலானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 வந்தே பாரத் ரயில்களின் அறிமுகப்படுத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையானது தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த 2 வந்தே பாரத் ரயில்களின் அறிமுகமும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இன்றைய தினம் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் திருச்சி சேலம் ஜோலார்பேட்டை பைபாஸ் வழியாக SMVT பெங்களூர் வரை இன்றைய தினம் இயக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படினே சொல்லலாம். இதே போலவே சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் மற்றொரு நாள்ல பண்ணுவாங்க. அந்த தண்டவாள பணிகள் காரணமாக இன்றைய தினம் ரத்து செய்வதாக ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க.